ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 26 அன்றைக்கி நடந்த பார்ட் 1 பார்க்க போகிறோம். பார்ட் 1 என்ன காமிக்கிற அப்படின்னா, எடுத்த உடனே சுந்தரி வீட்டை காமிக்கிறாங்க. காமிச்சோடனே அதில் எல்லா பேரும் பூஜை ரூம் போகிறாங்க. அப்போ தான் சுந்தரி அவங்க அத்தை மாமா 4 பேரும் போகிறாங்க. போன உடனே அப்படியே எல்லா பேரும் சாமி கும்பிட்றாங்க. விக்காளி அம்மான் சாமியை ஃபோட்டோ காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அப்படியே சுந்தரி மனசில் என்ன நினைக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தா, நீ தான் எனக்கு எல்லா கஷ்டத்துலேயும் உறுதுணை புரிஞ்சிருக்க. இன்றைக்கி தான் என்னுடைய கஷ்டமெல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது. அதனால் நீ தான் எனக்கு எல்லா கஷ்டத்துலேயும் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்க. இனிமேல் எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரி வேண்டுறாங்க. என்றைக்குமே உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சுந்தரி வேண்டிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க மாமாவை காமிக்கிறாங்க. அவங்க மாமா என்ன வேண்டுறாரு அப்படின்னா, எங்கே என் பொண்ணு தனிமரமாகவே இருந்துருவாளோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது. எல்லாமே உன்னுடைய கருணை தான் ஆத்தா. என்றைக்குமே சுந்தரிக்கு ஆசீர்வாதத்தோடு நீ நல்ல வாழ்க்கை அமைய போகுது. என்றைக்குமே உன்னுடைய ஆசீர்வாதம் சுந்தரிக்கு என்றைக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. மூணாவது அவங்க அப்பத்தா காமிக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் பையன் போனதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் என் உயிரோடு இருக்கிறது என் பேத்தி கல்யாணத்தை பார்க்குறதுக்காக தான். நல்லபடியாக விக்காளியாத்தா உன்னுடைய ஆசீர்வாதத்தினால என் சுந்தரி பேத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் நடத்தி என்றைக்குமே அவளுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஆசீர்வாதம் சுந்தரிக்கு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. வேண்டி முடித்தோடனே அவங்க அத்தை சாமி படத்துக்கு சூடமெல்லாம் காட்டிட்டு அப்படி எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாரும் தொட்டு கும்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு போன ஆசிரமம் அப்படின்றத காமிக்கிறாங்க. அதில் அந்த தாத்தா கார்த்திகை கூப்பிட்டுட்டு அந்த ராதாவுடைய ரூமுக்கு வராரு. ராதாம்மா, அந்த மாதிரி கார்த்திக் உங்கள் ரூமுக்கு தனியாக வந்துட்டு இருந்தார், அதனால தான் நான் கூட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராதா எந்திரிச்சு என்ன கார்த்திக், இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன் உங்கள் ரூமுக்கு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம், நான் வெற்றி சார்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். அவர் சரண்யா மடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. அதான் அவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டு இங்கே வந்தேன். அந்தாங்க மேடம், பணம் வச்சுக்கிட்டு என்னுடைய அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன கார்த்திக் இதுக்கு போய் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்க, நான் சொல்லியிருந்தேங்கன்னா நானே மோதிரத்தை கொடுத்துட்டு பணம் வாங்கியிருப்பேன், எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பரவாயில்லம்மா, பரவாயில்ல பணம் வாங்கிக்கோங்க, மோதிரத்தை கொடுங்கன்னு சொன்னோடனே, சரி பெருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி மோதிரத்தை போய் தேட போகிறாங்க. தேடிட்டு இருக்கும்போது மோதிரம் எங்கே வச்சேன்னே தெரியல, தேடிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் என்னாச்சு மேடம் சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி மோதிரம் இங்கே தான் வச்சுருந்தேன், எங்கேன்னு தெரியல, அது காணோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. மேடம், அசால்ட்டாக சொல்கிறீங்க காணோன்னு சொல்லிட்டு, அது என்ன மோதிரம் தெரியுமா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே கொடுத்தேன், அது யாருடைய மோதிரம், அது என்னுடைய அணுவோட நினைவாக இருக்கிறது, எனக்கு அந்த ஒரு மோதிரம் மட்டும்தான், அந்த மோதிரமும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, நீங்கள் அதவே காணோன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மோதிரம் இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக மோதிரம் வேணும்னு சொல்லி அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார். சொன்னோடனே அப்படியே சரி இந்த இப்போ பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காங்க. அந்த தாத்தா சொல்கிறது, கார்த்திக் தம்பி அமைதியாக இருக்கேன், கண்டிப்பாக மோதிரம் கிடச்சிடும், இங்கே தான் எங்கேயாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொன்னால் தேடிகிட்டே இருக்காங்க. உடனே சின்ன அணுக்குட்டி பாப்பா வெளியேந்து உள்ளே வந்துச்சு. என்ன அக்கா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மோதிரம் தேடிட்டு இருக்கேன்ப்பா, அந்த அங்கிள் கொடுத்த மோதிரம் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் அப்படியே புலம்புறாரு. அந்த அணு எனக்கு கொடுத்த மோதிரம், அது என்னுடைய உயிருங்க, அதை போய் நீங்கள் அசால்ட்டு தொலைச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. அணு கூட நான் வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம் தான், ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் நான் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருந்தேன். என்ன சந்தோஷப்பட்டிருப்பேனோ அதோட அதிகமாக சந்தோஷமாக இருந்தேன். அது அந்த மோதிரம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அந்த மோதிரம் இல்லைன்னா நான் இல்லாமல் சாகுறதுக்கு சமம். நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாகி அவர் கார்த்திக் கத்திக்கிட்டே இருக்கார். சரிங்க, அது பொறுங்க, அவசரப்படாங்க, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனு சொல்கிறாங்க. தேடிக்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த மோதிரம் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியே கிடைச்சதுனாலும் யார் கைக்கு கிடைக்கும், கிடைச்சதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை அவங்க கார்த்திக்கு திருப்பி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.